Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் லுக்கா 21:37 முதல் 38 வரை. அவர் பகல் நேரங்களில் தேவாலயத்திலே போதகம் செய்து கொண்டும் இரவு நேரங்களில் வெளியே போய் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். மக்களெல்லோரும் அவருடைய போதகத்தை கேட்பதற்காக அதிகாலமே தேவாலயத்திற்கு வருவார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6:2. அப்பொழுது 12 சீடர்களும் மற்ற சீடர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவவசனத்தை போதிக்காமல் பந்தி விசாரிப்பு செய்வது தகுதியல்ல. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் உறுதியாக தரித்திருப்போம் என்றார்கள். சங்கீதம் 37:18. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். 2 நாளாகமம் 19:11. இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் மகனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியர்களும் உங்களுக்கு முன்பாக அதிகாரிகளாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் என் தகப்பனே, காலை முதல் இரவு வரை எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே, எங்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்று கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் படிந்து கொண்டதற்கு, உம்முடைய நாமத்தை துதிக்க ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. தேவனே, இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இரட்சிப்புல கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழக மக்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழக மக்கள் இரட்சிப்பு வராத குடும்பங்களை இரட்சிப்பு கொண்டு வாரும் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் சகாயர் நீதான் அப்பா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மருத்துவமனையில் வியாதியோடு இருப்பவர்களும் வீடுகளில் வியாதியோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் சுகமும் பெலனும் தாரும் கர்த்தாவே. உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அனைவரையும் ஆசீர்வதிப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யும் ஆண்டவரே. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யவும் ஆண்டவரே. பிரீட்சை எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பரீட்சை எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு என் தேவனே உதவி செய்யும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. மது போதைக்கு அடிமையாயிருக்கிற வாலிப பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. மனம் திரும்பச் செய்யும். குடும்பங்களை சந்தியும். அவர் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தோடு கர்த்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.